நேயர்களே, இன்றைய தினம் ஆன்மீகத்தை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வார் பம்மல் கோபால் சேதுராமன் அவர்கள். நாம் இந்த ஒரு லலிதா சகஸ்நாமத்தை பற்றி இப்பொழுது விஞ்ஞான ரூபிணி, விஞ்ஞான கனரூபிணி. இப்போ விஞ்ஞானம்னா கணம் என்றால் சாரம், ரூபிணின வடிவம். இந்த விஞ்ஞானமும் சாரத்தால் வடிவமாகி இருக்கிறார். நமக்கு விஞ்ஞானம் என்பது தெரியும் இல்லையா? நாம் படிக்கிறதுக்கும் சயின்ஸுக்கும் ஆன்மீகம் என்பது தூய ஆற்றல். நாம் பிரம்மத்தை உணர்த்துவதுதான் ஆற்றல். இந்த நமக்கு இந்த ஆற்றல் என்பது தூய்மையான ஆற்றல் வேண்டும். அதுதான் ஆழ்ந்த அறிவாற்றல். அது இருக்க வேண்டும். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். படிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? அனுபவங்கள் மூலமாக நம்ம படித்து அதை வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளும். அதை இப்போ நம்ம எம்ஏ படிக்கிறோம். எம்ஏ படிக்கிறோன்னா எம்ஏல ஷேக்ஸ்பியர் கதைகள், பல நாவல்ஸ் எல்லாம் அதில் வரும். அதை படிக்கும்போது என்னன்னா ஞாபகத்தை தான் வைத்துக்கிறோம் மனப்பாடமாக. ஆனால் அதை பழையபடியும் நம்ம கேட்டால் தெரியாது. பரீட்சைக்கு நம்ம படிக்கிறோம். அதுபோல் இந்த கற்றுக்கொண்டதனுடைய ஒரு இருந்தாலும் அதை நாம் இப்போ ஒரு பொருளை ஒரு நோக்கத்தோடு செய்கிறோம் என்றால் அதை என்ன கவனமாக செய்கின்றோம் அல்லவா? அது இப்போ வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மல்டிபிள் டேபிளை நம்ம ஒரு வச்சு அதில் ஒரு பாட்டிலில் நல்ல தூய்மையான தண்ணீரை ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் உப்பை கலக்கிறோம். அந்த உப்பை நம்ம என்ன பண்ணுறோம்? அதை உப்பு அந்த நீரானது தூய்மையான நீரில் கலந்து விடுது. பழையபடி அந்த உப்பை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அந்த உப்பு நீர் கலந்துவிட என்ன வருது? அது சுவையாகிறது. நீர் வேறு உப்பு சுவையாகி மாறுகிறது. அதுபோல தான் நாம் ஒவ்வொன்றும் நாம் இதை மேற்கோள் காட்டி நான் கற்றதினாலும் நாம் ஞாபகத்தை வைத்துக்கொண்டு அதை சாராம்சமாக நாம் இதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அத்தியாயமாக பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த கற்றுக்கொள்வதற்கு